ஹாய், இன்னைக்கு ஒரு இன்விசிபிள் செயினை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? வழக்கம் போல் கியர் ஒயர் எடுத்து பண்ண போகிறேன் அப்படி தானே நினச்சிங்க? அதுதான் இல்லை. இந்த கியர் ஒயர் அப்படியே ஓரங்கட்டி வச்சிடலாம். இன்றைக்கி நான் இந்த ஆன்டி டார்னிஷ் செயின் வச்சு தான் இன்விசிபிள் செயின் மேக் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த செயின் வச்சு மேக் பண்ணி. இதுக்கு நான் செயின், பெண்டன்ட்டு, கியர் லாக்கு, அதுக்கப்புறம் பிந்தி பால் எடுத்திருக்கேன். பிந்தி பாலோட சைஸ் 5mm. அதுக்கப்புறமா முக்கியமான டூல்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் டூல். இதுதான் கியர் லாக் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த செயின் பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஆன்டி டார்னிஷ் செயின். இதில் ஒரு பின் மாதிரி இருக்கும். இது வழியாக தான் நம்ம எல்லாமே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கியர் லாக் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பிந்தி பால், ஒரு பெண்டன்ட்டு, பிந்தி பால், கியர் லாக் இந்த மாதிரி ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணி ரிமைனிங் இருக்க 2 பெண்டன்ட்டையுமே ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கியர் லாக், பிந்தி பால், பெண்டன்ட்டு, பிந்தி பால், கியர் லாக் இந்த மாதிரி 3 பெண்டன்ட்ஸுமே ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்மக்கிட்ட இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறதுக்கான எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்விசிபிள் செயின் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்து ப்ராடக்ட் எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பெண்டன்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த செயினை வந்து நம்ம லாக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு எண்டில் பால் மாதிரி இருக்கும், அதில் சின்ன ஹோல் இருக்கும். அது வழியாக அந்த நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிரும் செயின். இப்போ இந்த லாப்ஸ்டர் லாக்கை தான் எண்டு பாயிண்ட்டாக வச்சுட்டு நம்ம இந்த பெண்டன்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். சென்டரில் இருக்க பெண்டன்ட்டு கரெக்டாக லாப்ஸ்டர் லாக்கை ஆப்போசிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த கியர் லாக் வச்சு நம்ம இப்போ லாக் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ப்ரெஸ் டூல் வச்சு கியர் லாக்கை லாக் பண்ணிக்கிறோம். சென்டர் பெண்டன்ட்டை லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக 1 inch கேப் விட்டு அடுத்த பெண்டன்ட்டையும் இந்த மாதிரி நம்ம வந்து கியர் லாக் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியர் லாக் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பெண்டன்ட்ஸு எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு ப்ரெஸ் பண்ணணும். இந்த செயினோட ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்லி அட்ஜஸ்டபிள்ன்றதுனால கிட்ஸ்லேருந்து அடல்ட் வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வழக்கமாக கியர் ஒயர் வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி செயினில் பண்ணும்போது லுக் வைஸாகவும் இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். டெய்லி வியர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வேணும்னா மோர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.